எல்லாருக்கும் வணக்கம். ஹோம் கேர் சர்வீசஸ் ஏஜென்சிக்கு ஆட்கள் எடுத்து குடுக்குறதுக்கு மேன் பவர் ஏஜென்ட் ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த ஹோம் கேர் சர்வீசஸில் முதல்ல என்னென்ன வேலைகள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. வீட்டு வேலை, சமையல் வேலை, குழந்தை பார்த்துக்கிறது, முதியோர் பார்த்துக்கிறது, நோயாளி பார்த்துக்கிறது அண்டு நர்சஸ், ஹோம் நர்சஸ் இந்த 6 கேட்டகரியில் தான் நமக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஸோ இதில் வந்து வீட்டு வேலைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் வந்து உங்களுக்கு பத ரூ. 15,000 ரூ. 18,000 வரைக்குமே குடுத்துக்கிட்டு இருக்கான். 16, 17மே இன் பிட்வீன்ல உங்களுக்கு சேலரி குடுத்துட்ருப்பாங்க. சமையல் வேலை அப்படின்னா, ஆட்கள பொறுத்து. இப்ப நீங்க ஹோட்டல்ல வந்து சமையலுக்கு ஆர்டரா எடுத்து குடுக்குறோம் அப்படின்னா, 10 பேர், 15 பேருக்கே வந்து சம்பளம் 15,000 18,000 தான் குடுப்பாங்க. ஆனா, ஹோம் கேர் சர்வீசஸ்ல அப்படி கிடையாது. வீட்ல ஒரு 2 பேர் இருக்காங்க, கொஞ்சம் நல்லா சமையல் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கே ரூ. 18,000 சம்பளம் ஆரம்பிச்சுரும். சமையலுக்கு 18,000லேருந்து ரூ. 25,000. 3வது வந்து உங்களுக்கு பேபி கேர், குழந்தை பார்த்துக்கிறது, குழந்தைய ஹேண்டில் பண்ண தெரியணும். இன்னொன்னு பிறந்த குழந்தைகள ஒரு 6 மாசம் வரைக்கும் குளிப்பாட்ட தெரியணும். அந்த மாரி கேட்டகரிலாம் இருக்காங்க அப்படின்னா 18,000லேருந்து 25,000 வரைக்கும் சம்பளம் போய்க்கிட்டு இருக்கு. அப்புறம் இது 3த்துக்குமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்து வயசானவங்கள பார்த்துக்கிறது. வயசானவங்க அப்படின்னா, உடம்பு நார்மலா தான் வேலைய தானே செஞ்சுக்க முடியாத காரணத்தினால வயசானவங்கன்றது எல்டர் கேர்ன்னு சொல்லுவோம். அந்த எல்டர் கேருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்பளம் 18லேருந்து 25 உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேஷண்ட் கேர் கண்டிஷனை பொறுத்து. நார்மல் பேஷண்ட்டா இருக்கான் அப்படின்னா 18லேருந்து 20, டயபர் கண்டிஷனா இருக்கும் அப்படின்னா 20லேருந்து 30 வரைக்குமே சேலரி குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹோம் நர்ஸுக்கு சேலரி வந்து அபோவ் 25 ஓகேவா? ரூ. 25,000க்கு மேல. இதுதான் முதல்ல சேலரி, இந்த வேலைக்கான சேலரி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா? ஸோ வேலை வந்து 100% நாங்க பொறுப்பு, உத்தரவாதம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க பெர்சன் அரேஞ்ச் பண்ணி நீங்க குடுக்குறீங்க அப்படின்னும்போது, வேலை நாங்க கம்பல்சரி நாங்க வாங்கி குடுத்துருவோம். என்ன வேலை இருக்கு அப்படின்றது முன்கூட்டியே நம்ம வந்து உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிட்டு தான் அதுலேருந்து தான் நம்ம வாங்குறோம். அதனால வேலை வந்து எந்த விதத்துலயும் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. அதே மாரி வேலை செஞ்சதுக்கான நல்ல முறையில வேலை செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னும்போது, அதுக்கான சம்பளங்களும் அவங்களுக்கு குடுத்துருவோம் நம்ம. கரெக்ட்டா வாங்கி குடுத்துருவோம். இப்ப நீங்க ரெக்யூர்மென்ட் ப்ராசஸ் எப்படி நீங்க எடுக்கணும் அப்படின்றத நீங்க பாருங்க. ஆ ஒரு ஆள வந்து எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னா, நீங்க இப்போ உங்க ஊர்ல லோக்கல்ல நீங்க இருப்பீங்க. ஸோ மகளிர் குழுல இருக்கலாம். இல்லாட்டி வேற ஏதாவது வாட்ஸ்அப் குழுக்கள் அந்த மாரி இருக்கலாம். வேற ஊர் சைட்லேருந்து தெரிஞ்சவங்க குரூப்ஸ் அந்த மாரிலாம் இருக்கீங்க அப்படின்னும்போது, அவங்க கிட்ட நீங்க சொல்லி இது மாரி சென்னையில வேலை இருக்கு போறீங்களா? அப்படின்னா மோஸ்ட்லி சென்னைன்னு இல்ல, எந்த ஊர்னாலும். ஆனா 100% 90% வந்து சென்னையில தான் ஜாப் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் மீதி வேலூரு, திருச்சி, சேலம் அப்படின்னு ரேரா உங்களுக்கு வரும். ஸோ அதில ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படின்னு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் நீங்க சொல்லி வச்சு, நீங்க வந்து அவங்க கிட்ட பேசி கூட நீங்க ஆள் எடுக்கலாம். ஓகேவா? ஆள் எடுத்து நீங்க தரலாம். ஒர்க்கர வர வைக்கிறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, வர வேலைக்காரங்களோட ஆதார் கார்டு ஓகேங்களா? ஆதார் கார்டு ஜெராக்ஸ் 2, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் 2, பேன் கார்டு இருக்கும். பேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பேன் கார்டு இருக்கும். பேனோட ஜெராக்ஸ் 2 அண்ட் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் 2 மொத்தம் 4 ப்ரூஃப், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா? இது வந்து கம்பல்சரி நீங்க வந்து அவங்க வரவங்களுக்கு நீங்க எடுத்து குடுத்தாகணும். எடுத்துட்டு தான் வர சொல்லணும் நீங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது. அதே மாரி வரும்போது வந்து அ எ வரும்போது வந்து உங்களோட ஃபீஸ்ன்றது இருக்கும் ஓகேங்களா? ஃபீஸ் பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்ப வர வேலைக்காரங்க அட்லீஸ்ட் உங்க மூலியமா வராங்க அப்படின்னா, ஒரு வாரத்துல இருந்து ஒரு 1 வாரத்துலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளேயாவது வந்துட்டு அவங்க வேலை பார்க்குற மாரி இருக்கணும். ஓகேவா? வரவங்க கொஞ்சம் தெளிவான ஆளா இருக்கணும் உங்களுக்கு. ரொம்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து வேலை வாங்குற மாரி இல்லாம, ஓரளவு கொஞ்சம் அப்டேட்டான ஆளா இருந்தா மட்டும் தான், அங்க போய் வேலைய ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அவங்க. எந்த தப்பும் பண்ணாத ஆளா பார்த்து அனுப்புங்க. ஓகே. அதே மாரி நீங்க வந்து ஆள் எடுத்து அனுப்புறோம், நம்ம அனுப்பிட்டு நமக்கு இதுல எதுவும் பிரச்சனை வருமா? அப்படின்றது கிடையாது. ஏன்னா ப்ரூஃப் டீட்டெயில்ஸ வாங்கி நீங்க அனுப்புறதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு. நாங்க எங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் இது எல்லாமே நாங்க எடுத்து சப்மிட் பண்ணி தான் நாங்க வேலைக்கு அனுப்புவோம். ஸோ சப்போஸ் ஏதாவது இதில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நாங்க மேனேஜ் பண்ணிப்போம். உங்கள ஏன் இப்படி அனுப்புனீங்க, அப்படி அனுப்புனீங்கன்னு கேட்க மாட்டோம். என்னென்ன ப்ரூஃப்லாம் எடுத்துட்டு வரணுன்றது எங்களுக்கு தேவை ப்ரூஃப் பிளஸ் கார்டியன். அவங்க எப்படின்னு உங்களுக்கு ஓரளவு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஊர் சைடுல இருக்கவங்க அப்படின்னா, அவங்க கரெக்ட்டா இருப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாரி பெர்சன்ஸ் எடுத்து நீங்க அனுப்புற மாரி இருக்கும். ஓகேவா? இதில கமிஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஹோம் கேருக்கு ஆள் எடுத்து குடுக்குறனால உங்களுக்கு இதில என்ன லாபம், என்ன கிடைக்கும் அப்படின்றத நீங்க கேட்பீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்ப இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வராங்க இல்லையா ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து
ஒரு அவங்க வரும்போதே அவங்ககிட்ட இருந்து 1500 அமௌண்ட் ஓகேங்களா எடுத்துட்டு வர சொல்லணும். ஏன்னா இது வந்து 7 இயர்ஸா நாங்க எல்லா இடத்துக்கும் கொடுத்துக்கிட்டும் இருக்கோம், நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரேட்டு தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 500லேருந்து ரூ. 1000 வரைக்கும் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, வர ஒர்க்கர்ஸ் நீங்க சைட்ல இருந்து எடுத்து மேன் பவர் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க இந்த எல்லா ப்ரூஃபோட சேர்த்து 1500 நாங்க கேட்போம். ஏன் அப்படின்னா 1000ன்றது நீங்க லோக்கல் ப்ரௌசிங் சென்டர்ல கூட விசாரிக்கலாம். பிவிஆர் ரிப்போர்ட், போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் கம்பல்சரி வாங்கினா தான் சென்னையில் இருக்க கஸ்டமர்ஸ்லாம் வேலைக்கு எடுத்துப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரொசீஜரில் நம்ம பண்ணுறோம். அது குறைஞ்சது ரூ. 800லேருந்து ரூ. 1200 வரைக்கும் ஆகும். ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்ன்றதா இருக்கும். ஸோ அதனால் ஆஃபீஸ் சைடு அவங்க கட்ட வேண்டிய பணம் ரூ. 1000 மட்டுமே. அதுவும் ஒரே ஒரு தடவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டா அவங்க வந்து 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ இல்லை நடுவில் எல்லாமே திரும்பி வராங்களோ எப்போனாலும் அவங்க வந்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த 500ன்றது டேரெக்டாக இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து கட்டிட்டாங்க அப்படின்னா, அவங்க இங்கே பர்சன்ஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்னும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 நாள்லேருந்து 5 நாளாவது அவங்க வேலை பார்க்கணும் ஓகேங்களா. வேலை பார்த்துட்டு அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் கிடையாது அப்படின்றத தெளிவாக நீங்கள் சொல்லிடணும். அந்த 500 அமௌண்ட் வந்து இங்கே வந்த பிறகு நாங்கள் அக்கௌண்ட்லேயோ இல்லை எப்படி உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்களா, ஜிபேல கேட்குறீங்களோ உங்களுக்கு நாங்கள் போட்டுருவோம். இல்லை எனக்கு 500ரூவான்றது ஒரு ஆளுக்கு அனுப்புறதுக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 2000 நீங்கள் எடுத்துகிட்டு வர சொல்லலாம். 1000 ஃபார் ஏஜென்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அண்ட் பிவிஆர் ரிப்போர்ட், தென் 1000 உங்களுக்கான கமிஷன். உங்களுக்கு நாங்கள் கமிஷன் கொடுக்குறோன்றதை அவங்க கிட்ட நாங்கள் சொல்ல மாட்டோம் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் 1000 2000 வாங்கிட்டு அவங்க கிட்டயும் நம்ம 1000 2000 நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படியுமே அது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா இங்கே வராங்கன்னும் போது கஸ்டமர் வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க வைப்பாங்க, அங்கே சொல்லிடுவாங்க. அதனால அவங்களுக்கு தான் பாதகமாகும். அவங்க மூலயமா அவங்க வேற யாருக்கும் ரெஃபரலும் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி காசு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேன் பவரை கண்டினியூட்டியாக பண்ண முடியாது உங்களால் ஓகேங்களா. அதனால் ஒன்லி ஃபார் 2000 இல்லை உங்களுக்கு 3000 கூட கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க, கொடுத்துட்டு வேலைக்கு போக ரெடியாக இருக்காங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஏஜென்சி சைட் கொடுத்துட்டு இங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கிங்க ஓகேங்களா. ஆனால் கொடுக்கும்போது எனக்கு இங்கே 5 days கம்பல்சரியாக அவங்க ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்த உடனே 4 நாள் 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு அது கூட இல்லாமல் அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா ஆள் நம்ம மாற்றணும், அதுக்கு நம்ம ப்ராப்ளமாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு 500ரூவாலேருந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு அதில் ப்ரெஷர்ன்றது கிடையாது. அடுத்த ஆள் போயிட்டாங்கன்னா நீங்கள் வேற ஆள் நீங்கள் அனுப்புற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும், இல்லை உங்ககிட்ட இல்லைன்னா நான் வேற மேன் பவரில் எடுத்து தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் பர்சன்ஸ் வரும்போதே ஓரளவு எல்லாத்தையுமே சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்ற மாதிரி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஏஜென்ட் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு ஐடி கார்டு ஒன்று போட்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஹோம் கேர் சர்வீசஸ்க்கான ஏஜென்ட் அப்படின்னு போட்டு உங்கள் ஃபோட்டோ போட்டு நாங்கள் ஒரு ஐடி கார்டு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏஜென்ட்டாக ஓகே இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்குறீங்க, இது எல்லாமே எனக்கு ஓகேவா படுது, நம்ம எப்படியும் ஆள் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ப்ரூஃபில் உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எனக்கு இமேஜாக அனுப்பிச்சுட்டிங்கனாலும் ஓகே. அண்ட் உங்களோட பேன் கார்டு வேணும், பேங்க் பாஸ்புக் வேணும். இது 3 மட்டும்தான் உங்கள் சைட்லேருந்து எனக்கு வேணும் ஓகேங்களா. இது போக உங்களுக்கு இப்படிலாம் நான் வந்து லோக்கலில் ஆள் எடுத்து கொடுக்குறது என்னால் அந்த அளவுக்கு பெருசாக பண்ண முடியல, இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் எதிர்பார்த்தீங்க, எனக்கு ஆள் நிறைய வரணும், நான் எடுத்து பேசக்கூட ரெடி இல்லை, நான் யாரையாவது ஒரு தெரிஞ்ச பசங்க பிள்ளைங்களை நான் ஃபோன் பேசுறதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணி கூட நான் பேசி எடுத்து கொடுக்க என்னால் முடியும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை தனியாக நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டேஜ் 2 அது வேற இருக்கு. நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, உங்களோட நம்பர்ஸ் வந்து போட்டு விளம்பரம் கொடுக்குறது, ப்ளஸ் வந்து கார்ட்ஸ் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு அடிச்சு கொடுக்குறது, அது எல்லாமே உங்களுக்கு பண்ணுவோம். இது உங்களுக்கு பேசிக்கான இது. உங்களுக்கு இதில் எங்ககிட்ட நீங்கள் எந்த பணமும் கட்ட போகிறது கிடையாது. இது நார்மல் ப்ராசஸ். இல்லை உங்களுக்கு ஏஜென்ட்டுக்கான ஐடி கார்டு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நீங்கள் முதல்ல ஓகே பண்ணுங்கள். முதல்ல ஒரு ஆள் 2 ஆள் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஐடி கார்டு கொடுப்போம். அதுக்கான சார்ஜஸ் என்னவோ மேக்ஸிமம் 1000க்குள்ளே இருக்கும். நான் அதை அப்புறம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஓகேங்களா. இது உங்களுக்கு சரியா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் சொல்லுங்கள். ஏஜென்ட்டுக்கான ஐடி ப்ரூஃப் எல்லாம் பார்த்துக்கலாம். உங்களால் சென்னை வர முடிஞ்சிச்சுன்னா நேரடியாக வாங்க, வந்து இங்கே பார்த்து பேசிக்கலாம் நம்ம. அப்படி இல்லை அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட நம்ம பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.